சொன்ன ஒரே தயாரிப்பாளர் பேர் வந்து மாணிக்கம் தான். பேர்ல மட்டும் மாணிக்கம் இல்லை, நீங்க மாணிக்கமாவும் இருக்கீங்க. அந்த வகையில இந்த தயாரிப்பாளரும் ரங்கராஜ் சார் வந்து தனக்கு ஒரு வாழ்க்கை வந்தது, தான் மேல வந்துடணும் அப்படின்னு நினைக்காம அவர் சூஸ் பண்ண எல்லா டெக்னீஷியனும் பாருங்க, எல்லாருக்குமே இந்த படம் ஒரு வாழ்க்கை தர படமா வந்து தனக்கு ஒரு வாழ்க்கை வரும்போது தன்னோட சேர்ந்த எல்லாருமே இல்ல தன்னை கூட இருக்கிற எல்லாருமே தேர்ந்தெடுத்து ஒரு கொடுக்குறது. அப்பா நானே இப்பதான் படம் பண்ண போறேன், உங்களோட எப்படி நான் சான்ஸ் கொடுக்கறதுன்னா இன்னைக்கு சொல்லுவாங்க. ஆனா அது போல இல்லாம எல்லா கலைஞர்களையுமே, எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுமே திறமையானவங்கள வந்து அவங்க வந்து மார்க்கெட் இல்லைங்கிற காரணத்துக்கெல்லாம் அவங்க நிராகரிக்காம யார் திறமையானவங்களோ, தாமோதர்ல இருந்து ஆர்கே சுந்தர்ல இருந்து எடிட்டர்ல இருந்து எல்லாரையுமே வந்து தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காருன்னா அது ரங்கராஜ் சாரோட நம்பிக்கை, தைரியம். அதுக்கு வந்து துணை போன திரு மாணிக்கம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவிக்கிறேன். இது போல வந்து நிச்சயமா ஹீரோயின் உண்மையிலே ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்க படத்துல விட நேரில் பார்க்க அழகா இருக்காங்க. அதுக்கு நீங்க கொஞ்சம் எங்களோட கார்டியலா இருக்கணும். நீங்க இந்த படம் முடிச்சீங்கன்னா ஒத்துக்கிட்டீங்கன்னா எப்படியாவது கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இல்லாம அதை வந்து படத்தை முடிச்சு கொடுக்கணும். நீங்க உங்களோட வாழ்க்கை இன்னும் ரொம்ப நாள் இருக்கு, இப்பதான் நீங்க என்ட்ரி ஆயிருக்கீங்க. இது இப்போ ஏன்னா என்னோட ஒய்ஃப் வரும்போது அது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இங்கேயும் அங்கேயும் கால்ஷீட் கொடுத்துட்டு 2 படத்தையும் பண்ண முடியாம இருக்கும்போது அதை தகராறு இல்லாம பண்ணிக்கணும். 2 பேரையும் ஹர்ட் பண்ணாம வந்து அதை ஸ்மூத் பண்ணிக்கிற மாதிரியான மேனேஜர் இருக்கணும். அவங்க நமக்கு வந்து மேனேஜர் வந்து உங்களோட அதிகமா வந்து ஓவர் ஆக்ஷன் பண்ணக்கூடாது. அவங்க கொஞ்சம் அன்பா இருந்து எங்க மேனேஜர் இருக்காங்க. ஏன்னா நமக்கு வரவங்க வந்து நம்ம வந்து இது ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் அவங்க நமக்கு பொலைட்டா இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமா முடியும். அப்படி இல்லாம வந்து அவங்க நம்ம செலிபிரிட்டியோட ஃபேமிலியாயிட்டு வச்சு அவங்க கொஞ்சம் அதிகமா பண்ணாங்கன்னா அந்த கோபம் வந்து நம்ம மேல தான் வரும். ஹீரோ மேலேயோ இல்லை ஹீரோயின் மேலே தான் வரும். அதனால அவங்க நம்மளோட மேனேஜர் வந்து நமக்கு நேரம் இல்லைங்கிறதுக்கு தான் நம்ம மேனேஜர் வச்சுக்கணும். மேனேஜர் பிடிக்கிறதுக்கே ஒரு வேலையா இருக்கு. அவருக்கு ஃபோன் பண்ணா இருக்கு சார், நீங்க ஃபோன் பண்ணி கொடுங்க சார்ங்கிற நிலைமைக்கு வந்து அது போன்ற இருக்கிற மேனேஜர்களை நீங்க மாத்திக்கணும். எந்த பெரிய தயாரிப்பாளரோ சின்ன தயாரிப்பாளரோ அவங்க கூப்பிட்டு அவங்களோட காலுக்கு வந்து நீங்க அவைலபிள் இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க மேனேஜர் வந்து அவைலபிளா இருந்தே தெரியணும். அது மாதிரியான மேனேஜர்களை தான் நீங்க வச்சுக்கணும். அப்பதான் வந்து இந்த படம் சிறப்பா இருக்கும். எங்களின் அன்பான வேண்டுகோளை ஏற்று எங்களை உற்சாகப்படுத்தும் விதமாக, ஊக்கப்படுத்தும் விதமாக இங்கே வந்து எங்களை வாழ்த்து வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் பணிவான சிறந்தாழ்ந்த நன்றி. குறிப்பாக ரவிக்குமார் அவர்கள், அவர் பேர் சொன்னாலே தெரிய வரும் விஷயம் என்னவென்றால் அவருடைய பிளானிங் என்ன எடுக்க போகிறோம் என்று 100% முடிவு செய்வார். அதில் கராராக இருப்பார். அதிலும் கோபப்பட தயங்க மாட்டார். அந்த வேலை சரியாக நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த காம்பினேஷன்ல, இந்த குணங்கள்ல அவர் வந்து கமல் சார், ரஜினி சாரோட அவர் பண்ண பல சாதனை படங்கள் வந்து திரைப்பட சித்திரத்தில் மறைக்கப்பட முடியாத சில பக்கங்கள். அவருக்கு கோபமாக படம்னா இன்னொருத்தருக்கு கோபமே பட தெரியாது. அவர் தான் செல்வமணி. அதாவது பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு முன் தமிழ் திரையுலகத்தில் பிரம்மாண்ட படங்கள் எடுத்தவர் செல்வமணி அவர்கள். பல வெற்றி படங்களை கொடுத்தவர். திரைப்பட கல்லூரியில் படித்தவர்களுக்கு ஒரு மரியாதையை சம்பாதித்து கொடுத்தவர். அது மட்டுமல்ல, இந்த தொழிற்சங்கங்கள் பல தொழிற்சங்கங்கள் அவர் தலைமையேற்று திரைப்படத்தில் தீர்க்க முடியாத பல சங்கடங்களை, சில பிரச்சனைகளை கடுமையான நேரத்தில் கூட சிரித்துக் கொண்டே அதை சரியான முடிவெடுத்து அந்த பிரச்சனையை முடித்து வைத்தவர் செல்வமணி அவர்கள். யார் வேண்டுமானாலும் அவரை சந்தித்து பிரச்சனைகளை சொல்லலாம், அதை அவர் சரியான முறையில் தீர்த்து கொடுப்பார். அப்படி ஒரு தலைமை பண்பாளர். அவர்களுக்கும் ராஜன் ஐயா என்றால் அவருக்கு நக்கீரன் என்று கூட பெயர் வைக்கலாம். காரணம், மனதில் எதிர்பட்டாலும் அவர் வந்து நேரடியாக எந்த தயக்கமின்றி சொல்லக்கூடியவர். அவர்களெல்லாம் இந்த விழா மேடையிலே எங்களுக்கு ஆசீர்வாதம்
அளித்து வாழ்த்துக்களை வழங்கி இருக்கிறார்கள். அதை நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம். அடுத்து என்னோட வேலை செய்த பல கலைஞர்கள் இங்கே மேடையில் இருக்கிறார்கள். சிங்கமணி சார் வந்து அவருக்கு டபுள் சம்பளம் கொடுக்கலாம். ஒன்று மைக்குக்கு முன்னாடி இது கேமராவுக்கு முன்னாடி நடிப்பார். அதுக்கப்புறம் கட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் கேமராவுக்கு பின்னாடி வந்து அவர் சொந்த கதைகளை சொல்லி கலகலப்பாக்கிடுவார். அந்த மாதிரி ஒரு கலகலப்பான மனிதர். அப்புறம் ஷாம், அவர் வந்து எந்த ஷாட்லேயும் ஒரு 2 சொந்த டைலாக் போடாமல் அவருக்கு திருப்தி வராது. அப்படிப்பட்ட அற்புதமான நடிகர். அப்புறம் கேட்க வேண்டியது சொல்லவே வேண்டியதில்லை. நம்ம ரமேஷ் கண்ணா அவர்கள், அனுமோகன் அவர்கள், அவர்களின் இயக்குனர்கள் என்ற அந்த அனுபவம் எங்களுக்கு மிகவும் சிரமம் இல்லாமல் வேலை செய்ய முடிந்தது. அப்படிப்பட்ட கலைஞர்கள். மேலும் இந்த படத்திலே தாமோதரன் என்ற ஒளிப்பதிவாளர், கிருஷ்ணகுமார் என்ற கே மற்றும் காதல்மதி, நல்ல இசையை கொடுத்த ஆர்கே சுந்தர், இவர்களெல்லாம் எனக்கு மிகவும் பக்கபலமாக இருந்து ஒரு சிறப்பான படத்தை உருவாக்க உதவியாக இருந்தார்கள். இதிலே பத்திரிகையாளர்கள் மத்தியிலே, மீடியா நண்பர்கள் மத்தியில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். நான் உங்களில் ஒருவன். இதை சொன்னவுடன் நீங்கள் நினைக்கலாம், இது என்னடா இடத்துக்கு தகுந்த போது சந்தர்ப்பவாதியாக பேசுகிறான் என்று நினைக்கலாம். சில தகவல்களை சொன்னால் உங்களுக்கு புரியும். நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது ஸ்ரீதர் பாலச்சந்தர் அவர்களின் படங்கள் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அப்போது ஹிமாலயாவில் கட்டுரைகள் எழுதி அனுப்புவேன். எம்ஜி வல்லபன் அதை பிரசுரித்தார். எனக்கு மிகவும் உற்சாகத்தை கொடுத்தது. சென்னைக்கு எம்ஜி வல்லபன் என்ற ஒரு பெயரை மட்டும் தெரிந்து கொண்டு சென்னைக்கு வந்தேன். அவரோடு நட்போடு இருந்தேன். அவர் சொன்னார், திரையுலகத்தில் உங்களுக்கு பலரையும் தெரிய வேண்டும் என்றால் பத்திரிகையாளர்களாக இருந்து பேட்டி கண்டு நம் பத்திரிகையில் எழுதுங்கள் என்று சொன்னார். அப்போது அப்போது பல கட்டுரைகள் பிரசுரமானது. பத்திரிகையாளராக நான் அதில் பணியாற்றிக் கொண்டிருந்தேன், ஃப்ரீலான்சராக. அப்புறம் அதில் கூட மௌனம் என்று ஒரு கதையை பிரசுரித்தார், என்னுடைய கதையை. அது கேசி பிலிம்ஸ் அவர்கள் வந்து முதலிரவு என்ற பிள்ளை எடுத்தார். அப்புறம் 16 வயதிலே படத்தை பற்றி ஒரு ரைட்டப் எழுதினேன். அதை பார்த்த பாரதிராஜா அவர்கள், யார் இந்த பையன் என்று கேட்டிருக்கிறார். என்னை பற்றி சொன்னவுடன் பார்க்க வேண்டும் என்றிருக்கிறார். நான் அதை பெரிய அரிய சந்தர்ப்பமாக எண்ணி அவரை சந்தித்தேன். அப்போது அவரோடு ஏற்பட்ட பழக்கம். என்னுடைய விண்ணப்பத்தை ஏற்று அவர் வந்து உதவியாளராக ஏற்றுக்கொண்டார். இப்படி என்னுடைய திரையுலக வாழ்க்கைக்கு நான் பத்திரிகையாளராக இருந்தது ஒரு பாலமாக அமைந்தது. அதனால தான் நான் உங்களில் ஒருவன் என்று சொன்னேன். மற்றபடி எனக்காக சொல்லவில்லை, நமக்கு தெரியும் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பின்னாடி நீங்க ஃபீல் பண்ணப்பட்டது. அதனால தான் சொல்லுவேன். அதனால உங்களின் அன்பான பணிவான பண்பான விமர்சனத்தால் இந்த படத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நான் என்னைக்குமே இருப்பேன் ஆண்டவனுடைய அருளன். நீங்க எல்லாமே என் குடும்பம் தான். இன்னைக்கு வேணா மீடியா எத்தனை ஒன்றா மாறி இருக்கலாம், பட் எல்லாரும் என்னுடைய குடும்பம் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ரங்கராஜ் சார் என்னுடைய ஃபஸ்ட்டு படமா செகண்ட் படமான்னு ஞாபகம் இல்லை, நெஞ்சமெல்லாம் நீயே. அதை நான் மறக்கவே முடியாது. அதில் நானும் கவுண்டமணி நானும் ஃபஸ்ட்டு பண்ண படம். அன்றைக்கி நான் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி இந்த படத்துக்கு அவர் கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவருடைய படங்கள் வந்து சாங்ஸு டெஃபினட்டாக அவருக்கு ரொம்ப லக்கு, டைட்டில் அவருக்கு ரொம்ப நல்ல லக்கு. அதே மாதிரி இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், அதுவும் ரொம்ப அருமையான டைட்டிலாக அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸு, அதாவது அவர் ஒன்றும் ஃபாரின் ஃபாரின் போகாமே இருக்கிற இடத்துலையே அவ்வளோ அழகாக அந்த கேமராமேன் வந்து அவ்வளோ அழகாக அந்த படம் பிடிச்சி காமிச்சிருக்காரு. ஏன்னா இப்போ தொட்டான்னு தான் எல்லாமே ஃபாரின் தான்ற மாதிரி இருக்குது. ஃபாரின் தேவை தான். ஏன்னா முதல்ல போனது ஸ்ரீதர் தான் சிவந்தம்மன் படத்துக்கு. ஃபஸ்ட்டு போனது அவர் தான். ஸோ இருந்தாலும்
அந்த இருக்கிற இடத்துலையும் அந்த பாட்டும் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. ஸ்ரீகாந்தும் பூஜிதாவும் ரொம்ப அழகாக அதில் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல கண்ணுக்கு நல்ல இதுவாக இருக்குது. நிஜமாகவே இந்த மாதிரி படங்களை வந்து நிறைய என்கரேஜ் பண்ணணும். கொஞ்சம் பண்ணாதான் அடுத்தவங்க வரவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். இல்லை இதுதான் ஃபார்முலா இதுதான் ஃபார்முலான்னா அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கணும். நானே இப்போ வெளியில் வந்து ஏன்னா எல்லா படங்களும் வேணும் தான், நான் வேண்டான்னு சொல்லலை. நமக்கு நிச்சயமாக ஒரு மாறுதல் வேணும், நமக்கு நிறைய வித்தியாசங்கள் வேணும். ஏன்னா நிறைய அப்போ தான் பார்க்குறதுக்கு புதுசாக பார்க்கணுன்றாங்க. அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் இந்த மாதிரி படங்களும் வேணும்னு சொல்கிறாங்க கொஞ்சம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த கலாட்டா கல்யாணம், சுமதி அண்ட் சுந்தரி டைப்பில் ஒரு கலாட்டா உள்ள ஒரு படமாக இருக்குது. நான் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல. என்னுடைய கேரக்டர் வந்து அந்த பூஜிதா ஹீரோயினோட பாட்டி, என்னை வச்சு தான் அவங்க ப்ளே பண்ணுறாங்க. என்னை வச்சு தான் ப்ராப்ளமே. ஏன்னா என்னை வச்சு தான் சொல்லிக்கிறாங்க நான் ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதான் தட் இஸ் த ப்ளே. ஸோ அது ரொம்ப நல்ல அழகாக வந்திருக்கு. இதுக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும், உங்களுடைய சப்போர்ட்டும் வேணும். மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே தியேட்டருக்கு வந்து தயவு செய்து பார்க்கணும். அது எந்த படம் இல்லை, எந்த படமாக இருந்தாலும் தியேட்டருக்கு கொஞ்சம் வந்து அது என்ன இல்லை, நல்லா தியேட்டரு 100வது நாள் விழா 250வது விழாலாம் நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ தியேட்டரில் போய் ஜனங்களோட உட்காந்து பார்க்க முடியலையேன்ற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மியூசிக் டைரக்டர், கேமராமேன், யார் யார் டெக்னீஷியன்ஸ் இதில் ஒர்க் பண்ணாங்களோ, ஆர்டிஸ்டோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன இந்த இதுக்கு கூப்பிட்டதுக்காக நானும் இதில் ஒரு நல்ல இதுவாக கிடச்சிருக்கேன். எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்ததை ஒழுங்காக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.